வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்குறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது ரிசல்ட் அப்படின்றது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸாமினர், ரீடர், பெய்லீஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ப்ளஸ் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஓஏ, வாட்ச்மேன், மசால்ச்சி, இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்க்குமே ரிசல்ட் அப்படின்றது வந்திருக்கு. நீங்கள் வந்து வெப்சைட்டில் மேலே இருக்கிற ஒரு போஸ்டிங்கை மட்டும் பார்த்துட்டு மற்ற போஸ்டிங் வரலை அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஸோ வெப்சைட்டில் எல்லா போஸ்டிங்க்குமே வந்து ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு நபர் இப்போ கால் பண்ணிட்டு எனக்கு எக்ஸாமினர் ரீடருக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களே, ரீடருக்கெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. எல்லா போஸ்டிங்குமே நீங்கள் என்ன போஸ்டிங்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு எழுதுனீங்களோ அனைத்து போஸ்டிங்குமே ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ வெப்சைட்டை கொஞ்சம் மேலேருந்து கீழே வரையும் கரெக்டாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா தான் தெரியும். இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9/11 சனிக்கிழமை அன்று நடத்தப்பட்ட பொது எழுத்துத் தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள். மாவட்ட வாரியாக, அதாவது மாவட்ட நீதித்துறையில் நகல் எடுப்பவர் மற்றும் அலுவலக உதவியாளர். ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தோட்டக்காரர், காவலாளி, இரவு காவலர், ஸ்வீப்பரு, இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு 2வது கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வதாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஓட்டுநர் பணிக்கான மார்க்கு தான். அடுத்து 4வதாக ஒன்று இருக்குது பாருங்கள், இதுதான் எக்ஸாமினர், ரீடர், பெய்லீஃப்கானது. ஸோ நீங்கள் வந்து எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதை கொடுத்துருங்க. அதாவது பதிவு எண், பிறந்த தேதி, கேப்சர், இதை கொடுத்துட்டு சமர்ப்பிக்கவும், சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்கள் பார்ட் ஏல எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, பார்ட் பியில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துருவாங்க. ஒரு போஸ்டிங்கும் சேம் இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி உங்களோட மதிப்பெண்களை வந்து பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க, இல்லை அதை பிடிஎஃபாக கூட கன்வெர்ட் பண்ணி மாற்றி வச்சுக்கிங்க. ஸோ அது வந்து அடுத்தடுத்த ப்ரொசீஜருக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வரும், அதாவது மார்க் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மேக்ஸிமம் வித்தின் வீக்கில், இந்த வீக்குக்குள்ளே வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வந்து இந்த வீக்கில் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.